ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் இறந்துட்டாங்க. கடந்த மாதம் டிசம்பர் 28ஆம் தேதி இறந்த நிலையில் இருக்கும் போது நிறைய பேர் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தி வந்துட்டு இருந்தாங்க. அவருடைய இறுதி ஊர்வலத்திலையும் கலந்து கொண்டு இருந்திருக்காங்க. மக்கள் ஆகட்டும், இல்லைனா நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு. ஆனால் கூடவே இருந்து வடிவேல் வராத காரணத்தால் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு அவர் வரல அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் ஒரு சில பிரபலங்களை எப்போதும் மக்களால் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பிரபலம்தான் விஜயகாந்த். சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கு என்ற ஒரு இடத்தை பிடித்துள்ளவர். உடல்நலக்குறைவால் கடந்த சில வருடங்களாக வீட்டிலேயே முடங்கி போனார். சிகிச்சை எடுத்து கொண்டு வந்த விஜயகாந்த் கடந்த மாதம் டிசம்பர் 28ஆம் தேதி உயிரிழந்தார். அவரின் இறப்பு செய்தி கேட்டு பிரபலங்களும் தொண்டர்களும் கடும் துக்கத்தில் ஆழ்ந்தார்கள். சூர்யா, கார்த்திக், சிவகுமார், சரத்குமார், அருண் விஜய் போன்ற பிரபலங்கள் தற்போது விஜயகாந்த் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்திற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். வடிவேலு நண்பர். விஜய், சூர்யா போல் பல நடிகர்களின் வாழ்க்கையில் விஜயகாந்த் பெரிய பாதையை அமைத்து தந்துள்ளார். அதேபோல் வடிவேலு சினிமா பயணத்திற்கு விஜயகாந்த் ஒரு முக்கிய பங்காக இருந்துள்ளார். ஆனால் இவர் இறப்பிற்கு வடிவேலு ஒரு அறிக்கை கூட விடவில்லை என்பது ரசிகர்களின் பெரிய வருத்தமாக உள்ளது. வடிவேலின் நண்பரும் விசிக நிர்வாகியுமான மாலின் ஒரு பேட்டியில், விஜயகாந்த் மறைவால் வடிவேலு அழுதது தனக்கு தெரியும் என்று நேரில் சென்றால் அசம்பாவிதங்கள் ஏற்படும் என்பதாலேயே அவர் செல்லவில்லையே தவிர மற்றபடி எந்த காரணமும் இல்லை என்று பேசியுள்ளார். முன்னாள் நடிகர் சங்க தலைவருமான விஜயகாந்த் எல்லோரும் மனதிலும் இடம் பிடிச்சிருக்காரு. சில பேர் தான் போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய நினைவிடத்தில் போய் பார்த்து அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அவர் இறந்த தருணம் அப்போயே போய் எல்லாரும் பார்த்துருந்துருக்கலாம். இவர் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு தான் போயிருக்காரு. யாருக்குமே கெடுதல் ஒன்றும் பண்ணது கிடையாது. நல்ல தலைவரும் சரி, நல்ல மனிதரை நம்ம இந்த உலகத்தில் இழந்துட்டோம். அடுத்த பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.